வணக்கம். கதையை லைக் பண்ணுங்க, கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நான் பிரீத்தி. இன்று எனக்கு முதலிரவு. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இன்றுதான் எனக்கு முதலிரவு. என் அறைக்கு செல்ல நான் தயக்கத்துடன் இருக்கின்றேன். ஏதோ தடுமாற்றம். என் கணவர் எனக்கு வெகு நேரம் காத்து கொண்டிருக்கின்றார். இப்போது மட்டுமல்ல, 2 வருடங்களாக காத்து கொண்டிருக்கின்றார். ஏதேதோ சொல்லி நான் முதலிரவை தள்ளி வைத்தேன். ஆனால் எப்படி என்று நான் சமாளிக்கப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் இறைவன்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். நான் தயக்கத்துடன் உள்ளே சென்றேன். என் கணவருக்கு முகத்தில் மகிழ்ச்சி, அவருக்கு மனநிறைவு. என்னை அருகில் வந்து அமர சொன்னார். நானும் சென்று அமர்ந்தேன். என் உடல் நடுக்கமும், என் மேனி முழுவதும் வெட்கமும் அச்சமும். எப்படியாவது இதிலிருந்து நான் வெளிப்பட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன். என் கணவரை எனக்கு பிடிக்கும். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய முழு சந்தோஷத்தையும் என்னால் கொடுக்க முடியவில்லை. ஏதோ எனக்கு குற்ற உணர்ச்சி. என் கணவர் வெகுநேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பின்பு என் கைகளை பிடித்தார். நான் அவரை தடுத்ததும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. எத்தனை நாட்கள் நான் இதற்காக காத்து கொண்டிருந்தேன். ஏன் பிரீத்தி இப்படி பண்ணுகின்றாய்? என்னை பிடிக்கவில்லையா என்று கேட்டார். அவர் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அந்த கேள்வி நியாயமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் என் உடலாலும் என் மனதாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் அழகாக இருப்பார். அவர் பார்வை எனக்கு காதல் பார்வையாக தெரிந்தது. ஆனால் என்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் கைகளை பிடித்தபோது எனக்கு நடுக்கம் வந்தது. எனக்கு தலை வலிக்கின்றது, உடல் சோர்வாக இருக்கின்றது, நான் படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. எத்தனை நாட்கள் என்னை தள்ளிவிடப் போகின்றாய்? என் நண்பர்கள் எல்லாம் திருமணம் செய்து குழந்தை பெற்று விட்டார்கள். உன் குடும்ப சூழ்நிலை நான் புரிந்து கொண்டதனால்தான் இதை நான் உன்னிடம் எதுவுமே சொல்ல முடியவில்லை என்று அவர் கோபப்பட்டார். என் புடவைகளை அகற்றினார். நான் கைகளை வைத்து மூடிக்கொண்டேன். அவருக்கு மேலும் கோபம். நான் உன் கணவன்தானே, ஏன் உனக்கு என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கேட்டார். நான் எதுவும் சொல்ல முடியவில்லை. எனக்கு உடல் சோர்வு, எனக்கு மனமும் உடலும் அமைதி இல்லை, என்னை விட்டுவிடுங்கள் என்றேன். சில நிமிடங்கள் அவர் என்னை பார்த்தார். என்று என்ன நினைத்தார்னு தெரியவில்லை. என்னை தள்ளி விட்டுவிட்டு வெளியே சென்று படுத்து கொண்டார். நான் தனிமையில் உட்கார்ந்து அழுதேன். எனது சூழ்நிலை அவரிடம் நான் முழுமையும் எதையும் சொல்ல முடியவில்லை. பின்பு சில காலங்களுக்கு முன்பு நடந்ததை நினைவுபடுத்தி கொண்டேன். ஆமாம், எங்கள் அம்மாவிற்கு நான் ஒரே பெண். எங்கள் அப்பா நான் 1ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கும்போதே இறந்து விட்டார்கள். நான் கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருக்கின்றேன். அம்மா வீட்டு வேலை செய்துதான் என்னை படிக்க வைத்தார்கள். நானும் நன்றாக படித்தேன். நான் கல்லூரி செல்லும்போது பேருந்தில் ஒருவரை கண்டேன். அவன் பெயர் அசோக். அவன் ஆண்கள் படிக்கின்ற கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். தினமும் பேருந்தில் என்னை பார்ப்பான். பார்த்து கொண்டே இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. ஆனால் இருவருமே சொல்ல முடியவில்லை. எனக்கும் தயக்கம். என்றாலும் அசோக்கை பார்த்ததும் என் மனம் துடிக்கும். அவனை கண்டதும் என் உலகமே மறந்து போய்விடுவேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் அசோக்குடன் எதுவுமே சொல்ல முடியவில்லை. இப்படியே 1 வருடங்கள் சென்றது. அன்றொரு நாள் நான் பேருந்திலிருந்து கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அசோக் பஸ்ஸில் வரவில்லை. என் கல்லூரி முன்பே நின்றான். எனக்கு அதிர்ச்சி. என்ன பேச வந்தான் என்ற பயம். நான் அமைதியாகவே இருந்தேன். அசோக் பேச ஆரம்பித்தான். பிரீத்தி, உங்களிடம் நான் பேச வேண்டும் என்று. சில நிமிடங்கள் மட்டும் எனக்கு கொடுங்கள் என்றான். நானும் அவனை அழைத்து கொண்டு அருகில் உள்ள காபி ஷாப்புக்கு அழைத்து சென்றேன். என்ன பேச போகிறான் என்று என் மனம் துடித்தது. அசோக், என்னை காதலிக்கின்றேன், என்னை நம்பி நான் திருமணம் செய்து கொள்வேன் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு மனதில் மகிழ்ச்சி. என் காதல் ஏக்கம் தீர்ந்துவிட்டது போல் தோன்றியது. 1 வருடம் நான் காத்திருந்தேன். அவன் சொன்ன வார்த்தைக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். பின்பு 1 வருடம் காதல் நன்றாகவே சென்றது. இருவருமே சந்தோஷமாகவே இருந்தோம். அசோக் அன்றொரு நாள் தன் நண்பனின் பிறந்த நாளைக்கு என்னை அழைத்தான். நானும் சென்றேன். பெரிய விருந்து.
விளக்குகள், அலங்காரங்கள். வாழ்க்கையில் முதலாக அப்படி நான் பார்த்ததில்லை. அசோக் பெண் தோழிகளை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தான். பின்பு பிறந்த நாட்கள் விழா நன்றாகவே முடிந்தது. பிறந்த நாள் முடிந்தவுடன் விருந்து உபசரிப்பு. என்னை கவனித்து கொண்டது அசோக் தான். முதலில் என்னை ஜூஸ் ஒன்று குடித்த நானும் அதன் குடித்த பின் எனக்கு சில நேரங்களில் மயக்கம் வந்தது. வீட்டுக்கு போக வேண்டும் என்றேன் அசோக்கிடம். உனக்கு இப்படி மயக்கம், வீட்டுக்கு போக முடியுமா என்றான். இங்கே தங்கிவிடு, நாளை போகலாம் என்றான். நான் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் என் மயக்கத்தால் என்னால் நிற்க கூட முடியவில்லை. பின்பு அசோக் தான் என்னை அழைத்து சென்றான். என்னை அங்கு படுக்க வைத்ததும் நான் தூங்கிவிட்டேன். காலையில் நான் எழுந்ததும் என் உடலில் ஆடைகள் இல்லை. நான் பயந்தேன். பின்பு உடனே என் உடைகளை நான் சரி செய்து கொண்டேன். அசோக் வந்ததும் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவன், நான் எதுவும் செய்யவில்லை, நீ மயக்கத்தில் இருந்தாய், வாந்தி எடுத்தாய், உன் ஆடைகள் நனைந்து விட்டது, அதை நான் மாற்றிவிட்டேன் என்றான். நான் அவனை நம்பினேன். பின்பு வீட்டுக்கு வந்தேன். அம்மாவிடம் பொய் சொல்ல வேண்டிய நிலைமை. என் தோழிக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். அவளை கவனித்துக் கொள்வதால் இரவு அங்கு தங்கிவிட்டேன் என்று சொன்னேன். அம்மாவும் நம்பிவிட்டார்கள். சில நாட்கள் கல்லூரி செல்லவில்லை. உடல்நலம் சரியான பின் சென்றேன். ஆனால் அசோக் கல்லூரி வர முடியவில்லை. நான் பயந்தேன். அவன் படிக்கும் கல்லூரிக்கு சென்று பார்த்தேன். அங்கு அவன் இல்லை. எனக்கு ஏமாற்றப்பட்டேன் என்பது எனக்கு தெரிய வந்தது. சில நாட்கள் வரை நான் அவன் நினைவாகவே இருந்தேன். பின்பு நான் என்னை நானே தேற்றிக்கொண்டேன். கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன். சில நாட்கள் கழித்து அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. மருத்துவமனையில் சேர்த்தபோது அம்மாவிற்கு இதய கேன்சர் என்று சொன்னார்கள். சில நாட்கள் மட்டும்தான் இருப்பார்கள் என்று டாக்டர் சொன்னதும் நான் உடைந்து போனேன். என்னிடம் பணம் இல்லை. அம்மாவை மட்டும்தான் நம்பி வாழ்ந்தவள். பின்பு அம்மாவை நான் வீட்டுக்கு அழைத்து வந்து நன்றாக பார்த்து கொண்டேன். அம்மா இருக்கின்ற போதே நான் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று, அம்மா இருக்கின்ற போதே எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் சென்று விட்டால் எனக்கு எந்த துணையும் இல்லை என்று நினைத்தார்கள். எங்கள் பக்கத்து வீட்டு இருக்கின்ற சாந்தி அக்கா மூலம் எனக்கு மாப்பிள்ளை பார்த்தார்கள். அவன்தான் இன்றைய கணவர். அவர் பெயர் ரமேஷ். அவருக்கு என்னை ரொம்ப பிடித்து விட்டது. அசோக்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை. அம்மா விருப்பத்துக்காக நான் திருமணம் செய்ய சம்மதித்தேன். மருத்துவமனைக்கு திருமணத்துக்கு முன்பு அசோக்கை பார்த்தேன். அவன் ஒரு பெண்ணோடு வந்திருந்தான். அவனை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்துவிட்டது. பின்பு அவனிடம் நான் நேராக சென்று பேசினேன். என்னை ஏமாற்றி விட்டாயே என்று. அவன் சொன்னான், எங்கள் அப்பா அவசரமாக தன் தங்கை மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் என்று. நானும் வேறு வழி இல்லாமல் என் அத்தை மகளை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்றான். அவள் 3 மாத கர்ப்பமாக இருக்கின்றான் என்றான். எனக்கு அதிர்ச்சி. நான் எதுவும் பேசாமல் திரும்பி வந்து விட்டேன். சில நாட்கள் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நான் மயக்கத்தில் இருந்தபோது அசோக் என்னை பயன்படுத்தி உடல் உறவு கொண்ட வீடியோ. முதலில் எனக்கு பயம் ஏற்பட்டது. பின்பு இந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நான் அவனை அழைத்தேன். அவன் சிரித்தபடி, உனக்கு திருமணமாக போகிறது என்று கேட்டான். அன்று ஜூஸில் உனக்கு நான் மயக்க மருந்து கொடுத்தேன். அன்று இரவில் நாம் உடல் உறவு கொண்ட வீடியோ என்னிடம் இருக்கின்றது. ஒரு நாள் மட்டும் என் கூட இருக்க வேண்டும். இல்லை என்றால் வீடியோவை வெளியிடுவேன். இந்த விஷயம் உன் கணவருக்கு தெரிந்தால் உன் வாழ்க்கை வீணாகிவிடும். இனி உன் கையில்தான் இருக்கிறது என்றான். நான் உடைந்து போனேன். சம்மதிக்கவில்லை. அவன் என்னை மிரட்டினான். திருமணம் நின்று விடுமோ என்ற பயம் இருந்தது. திருமண மண்டபத்தில் நான் பயத்துடன் இருந்தேன். பின்பு என் தோழிகள் மூலம் அசோக்கை விசாரித்தேன். அசோக் 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் இருப்பதாக தெரிந்தது. நான் அப்போதுதான் பெருமூச்சு விட்டேன். திருமணமும் நன்றாக நடந்தது. சில மாதங்களுக்கு முன்பு அம்மா இறந்து போனார்கள். நான் உடலுறவு கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த காரணங்கள்தான். என் மனம் அனுமதிக்கவில்லை. அசோக்கின் நடந்தது எனக்கு தெரியாமல் நடந்தது. என் கணவரிடம் நான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி எடுத்துக்கொள்வார்?
அவர் என்னை விட்டுவிட்டால் நான் எங்கு செல்வேன்? அம்மா என்னுடன் இல்லை, நான் அனாதையாகி விடுவேன். அனைத்தையும் இன்று வரை நான் படாத பாடுபடுகின்றேன். அவர் என்ன நினைப்பார் என்றுதான் நான் நாட்களை தள்ளினேன். அன்று வேலை முடித்து வந்தவுடன் என் கணவர் என் மேல் கோபப்பட்டார். அசோக் என் கணவரை சந்தித்து அந்த வீடியோவை கொடுத்தது அன்றுதான் எனக்கு தெரிய வந்தது. உண்மையில் காதலித்தவன் நான் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். இவனுக்கு என் உடல் மட்டுமே தேவைப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் எனக்கு இவன் இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டான் என்று கண்கலங்கினேன். பின்பு அசோக் கொடுத்த வீடியோவை என்னிடம் காட்டினார். நான் உண்மையை முழுவதும் சொன்னேன். அவர் அமைதியாக அனைத்தையும் கேட்டார். உன்னிடம் இது நடந்தது உனக்கு தெரியாமல் நீ குற்றவாளி இல்லை. இதை நான் முன்பே தெரிந்திருக்கணும். நீ மட்டும் இந்த மனக்கசப்பாக தாங்கி வாழ்ந்தது அது என் தவறுதான் என்றதும் அந்த நிமிடம் எனக்கு உயிர் திரும்பி வந்தது. பின்பு என் கணவர் போலீஸுக்கு புகார் கொடுத்தார். அசோக்கை கைது செய்தனர். இன்றுதான் என் கணவருடன் சந்தோஷமாக 2 குழந்தைகளுடன் வாழ்கின்றேன். இப்படிப்பட்ட கணவன் கிடைத்தது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இதை முன்பே என் கணவரிடம் சொல்லியிருக்கலாம். என்னை தவறாக நினைத்து விடுவாரோ என்ற பயம். இப்பொழுது நான் முழுமையாக என் கணவருடன் வாழ்கின்றேன். ஒரு பெண்ணுக்கு கரை உடம்பில் மட்டும்தான், மனதில் இல்லை. சில ஆண்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் என் கணவர் அதை புரிந்து கொண்டார். உடல் உறவு மட்டும் ஒரு பெண்ணுக்கு கற்பு முக்கியமில்லை. மனதை புரிந்து கொண்ட கணவன் கிடைத்தாலே மேன்மையானது. நன்றி, வணக்கம்.